அதுக்கப்புறம் அந்த வெபினார்ல சொன்னது வந்து ம். அவரு சொன்ன கிராமர் டிப்ஸ் நான் அது வரைக்கும் கேட்கல வேற எங்கேயுமே. நான் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் வந்து ஒரு யூஎஸ் வாய்ஸ் ப்ராசஸ்ல ஜாயின் பண்ணி அதுல ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு லைவ் கிளாஸஸ் வந்து பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருந்துச்சு. தர்ம சங்கடமா இருந்துச்சு. நீங்க எந்திரிங்க, நீங்க பேச மாட்டேங்கிறீங்கன்னு. ஆனா அதே கஸ்டமர் வந்து லாஸ்ட் வீக் வந்தாங்க. அந்த கஸ்டமர் நான் அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன நீங்கள இந்த ரொம்ப தெளிவா இது கன்வே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த கஸ்டமர் போனாங்களோ அவங்க கிட்ட இருந்தே காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. மை நேம் இஸ் விஜயகுமார். நான் ஐம் ஃப்ரம் சேலம். ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு கிராமர் சுத்தமா வராது. நம்ம கிராமரே வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல சொல்லி கொடுத்தது வந்து வேற மெத்தட்ல சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் இந்த மாதிரி சொன்னதுல அவங்க நம்ம இதுக்கு கேட்காத இதுல வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எந்த வார்த்தையுமே நான் தமிழ்ல மைண்டுக்கு வந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணி ஸ்டாண்டர்ட் அப்படி எழுதிட்டு இருந்தேன். இப்ப டைரக்டாவே எழுதுறது. அது எழுதுறது வந்து வித்தவுட் கிராமர் மிஸ்டேக் என்னால எழுத முடியும். ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மோர் தென் 1 இயர்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திடீர்னு யாராவது ஃபாரின் கஸ்டமர் வருவாங்க. ஒவ்வொருத்தர் போன்ல வந்து நம்மளுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி டவுட் கேட்பாங்க. எல்லா கஸ்டமருமே நம்ம தமிழ் தான் பேசணும்னு சொல்ல முடியாது. மேஜர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். இல்ல ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிடுறதே பாத்தீங்கன்னா ஹெச்ஓ லெவல் மேனேஜர்ஸ் கூப்பிட்டாங்கன்னா நம்ம எதா இருந்தாலுமே யோசிச்சு அவங்க கேட்கறது வந்து நான் ஃபுல்லா கேதர் பண்ணி அதுக்கப்புறம் நான் தமிழ்ல இருந்து எடுத்து இங்கிலீஷ்ல சொல்றதுக்குள்ளார நம்மளுக்கு அந்த கால் எப்படா வரும்னு ஒரு பியராவே இருக்கும். மேக்சிமம் கஸ்டமர் ஃபாரின் கஸ்டமர்ஸ் 2-3 பேர் வருவாங்க. அவங்களோட ஃப்ளூயன்சி வந்து அவங்க நிமிஷத்துல அவங்களோட கண்டென்ட்டை சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு ஆன்சர் ரிப்ளை பண்றதுக்கு வந்து யோசிச்சு பேசுற மாதிரி இருந்தது. இப்ப என்னால பேச முடியும் வித்தவுட் பியர். ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாம. அதுவும் இப்ப லாஸ்டா இப்ப இந்த 20 டேஸா இந்த 5 மாரத்தான் போயிட்டு இருக்கேன். அதுல வந்து என்னோட ப்ரொனவுன்சியேஷனும் நல்லா முன்னாடி பேசுறதுக்கு இப்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்னால ஃபீல் பண்ண முடியும். நமக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு எங்கேயுமே இல்ல. அது தெரிஞ்சுதான் நம்ம சாரோட வெபினார் அட்டன் பண்ணி அது 3 நாள்லயே தெரிஞ்சிச்சு. நான் ஒரு கரெக்டான இதுக்கு தான் வந்திருக்கேன். நான் ஜாயின் பண்ணா வந்து கண்டிப்பா எனக்கு அந்த ஃப்ளூயன்சி பிளஸ் வந்து அந்த ஸ்டாமர் இல்லாம நான் பேச முடியும்னு ஃபீல் பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் சேர்ந்தது இந்த இது மட்டும்தான். நான் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் வந்து ஒரு யூஎஸ் வாய்ஸ் ப்ராசஸ்ல ஜாயின் பண்ணி அதுல ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். டிசைனிங் பேட்டர்ல அந்த நம்ம சாரோட அந்த இது சொல்றது 10x பூஸ்ட் அப் அந்த இது சொன்னது ஃப்ளூயன்சி வந்து சீக்கிரமா நீங்க எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வெபினார்ல சொன்னது வந்து அவரு சொன்ன கிராமர் டிப்ஸ் நான் அது வரைக்கும் கேட்கல வேற எங்கேயுமே. வெபினார்ல வந்து ஒரு சென்டென்ஸ்ல ஒரு 2 to 5 மினிட்ஸ்ல வந்து இத்தனை சென்டென்ஸ் உங்களால மேக் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருப்பாரு. நானே எழுதி பார்த்ததுல வந்து ஓகே இந்த மெத்தட்ல போனா நம்மளாலே நிறைய இதுக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸ் நம்ம இஎஃப்எஸ் ஜாயின் பண்ணோம். ஆனா ஒன் மோர் எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருந்தது, நம்ம இந்த பேட்ச் முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி அடிஷனல் தரது வந்து எனக்கு ரொம்ப பெருசு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்டா தான் எனக்கு வந்து நம்ம சேர்ந்துட்டோம் நம்ம படிச்சுதான் ஆகணும். என்னோட இது வந்து ஒரு நாள் கூட லீவ் போடாம அவங்க சொல்றத நம்ம இது பண்ணணும். அப்படி பண்ணா ஏதோ வரணும்னு சித்ரா மேடமோட கைடன்ஸ் ஆகட்டும். அப்புறம் நடுவுல வீக்கெண்ட் இதுல சாரோட இதுவுமே வந்து நல்லா எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. கிராமர் வைஸும் சரி, இங்கிலீஷ் வைஸும் டெஃபினெட்லி அந்த டவுட்டே வேணும். ஃப்ளூயன்சி நம்ம ப்ராக்டிஸ் இஎஃப்எஸ்ல வந்து ப்ராக்டிஸ் செஷன்லேயே பார்த்தீங்கன்னா கிராமர் வந்து ஜஸ்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபார்மேட் போட்டு கொடுத்துட்டாங்க. அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஒரு டெய்லியுமே வந்து ஃபர்ஸ்ட் நான் எழுதும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 15-20 பேஜுக்கு வந்து எழுதும் போது எனக்கு நான் நிறைய படிச்சிருந்தாலும் எழுதும் போது வந்து எனக்கு இன்னும் மெமரிஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு. பிளஸ் வந்து இது இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருந்தது. அதுவும் பிளஸ் அது முடிச்சுட்டு அதையே நம்ம டிக்டேட்டும் பண்ணும்போது நல்லாவே மெமரியும் இருந்துச்சு, ஃப்ளூயன்சி நல்லா வந்தது. ப்ராக்டிஸ் செஷன் இந்த மாதிரி தான் இருந்தது, பெட்டரா இருந்தது. ஒன்லி அவங்க எழுதி கொடுத்துட்டு நீங்க எழுதுங்க போதும் இல்ல சொன்னா போதுங்கும் போது பாதி பேருக்கு சொல்றது ஈஸியா வரும், எழுதுறது வராது. எழுதுறது ஈஸியா வரும், சொல்றது ஈஸியா வராது. ஆனா இது ரெண்டுமே கொடுத்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அவங்க இது நம்ம ப்ராக்டிஸ் செஷன் லைவ் கிளாஸஸ் அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு அது எல்லாமே நீங்க சொன்ன 3மே எனக்கு பெட்டரா இருந்து அது ஒண்ணு முடிச்சாதான் அடுத்தது போகுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் எனக்கு லைவ் கிளாஸஸ் வந்து பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருந்துச்சு. அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவங்களோட வே ஆஃப் கைடன்ஸ்ல வந்து எனக்கு கெயின் பண்ணது ஈஸியா இருந்தது. அதை வச்சு நான் ப்ராக்டிஸ் செஷன் பண்ணது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. இம்ப்ரூவைஸ் வந்து ஈஸிலி இப்ப எந்த வயது வந்தாலும் வந்து என்னால பேசிட முடியும், யோசிக்காம பேச முடியும், கன்வெர்ட் பண்ணாம என்னால ஃப்ளூயன்ஸா பேச முடியுங்கிறது தெரியும். இந்த நம்ம பேசாம எனக்கு கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு கரெக்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு கஸ்டமர் வந்தாங்க. 2 கஸ்டமருமே வந்து
நான் உட்காந்த இடத்துல வந்து நான் எந்திரிச்சு போய் இன்னொருத்தவங்க வந்து நீங்க எந்திரிங்க நாங்க பாத்துக்கன்னு சொல்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருந்துச்சு. நீங்க எந்திரிங்க, நீங்க பேச மாட்டேங்கிறீங்கன்னு. ஆனா அதே கஸ்டமர் வந்து லாஸ்ட் வீக் வந்தாங்க. அந்த கஸ்டமர்ட்ட நான் போய் அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன நீங்களே இந்த ரொம்ப தெளிவா இது கன்வே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த கஸ்டமர் போனாங்களோ அவங்க கிட்ட இருந்தே காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. கன்ஃபார்மா நான் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அது டவுட்டே இல்லை. ஏன்னா நம்ம ஸ்டார்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த 30 டேஸ்ல இதுங்கிறது இந்த நம்ம ப்ராக்டிஸ் செஷன் ஆகட்டும் லைவ் கிளாஸஸ் வந்து 30 டேஸ்ல இன்ஃப்ளூயன்சி பேசலாம், 1 வீக்ல பேசலாம், 1 வீக்ல உங்க கிராமர் மாஸ்டரிங் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் வேற வெளியே சொன்னாலுமே கூட நீங்க அதை வந்து அவங்கள நான் சஜஷன் பண்றதே இல்லை. 200 பேர் கேட்டிருக்காங்க. ஆனா நம்ம சொல்லியிருக்கோம் நீங்க வந்து நாம சொல்றதுங்கிறத தாண்டி நான் உங்களை அடுத்த வெபினார் நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு நீங்க உங்களோட இதுக்கு ஒப்பீனியன் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க சேருங்க. ஆனா கண்டிப்பா என்னோட சஜஷன் வந்து நல்லா தான் இருக்கும்னு சொல்லி சொல்லுவேன்.